மிதனராசி அன்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி 6/3/2026 சனி பயிற்சி மிதனராசி அன்பர்களுக்கு ஜாலியாகவும் பொறுமையாகவும் அருமையாகவும் அமைய போகிறது. மிதனராசி அன்பர்கள் கடந்த 2.25 வருடங்களாக ரொம்பவும் சிரமப்பட்டு வாழ்க்கையில் தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம் அல்லது வேலையில் கஷ்டம், வேலை மாற்றம், விரும்பிய இடத்தில் விரும்பிய வாழ்க்கை அமையாது தடைப்பட்டிருந்தது, வெளிநாடு செல்வதற்கு தடைப்பட்டிருந்தது. அனைத்தும் இந்த சனி பயிற்சியானது மிதனராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் அருமையாகவும் பொறுமையாகவும் அமைய போகிறது. நேயர்களே, இந்த சனி பயிற்சியை தன்னுடைய வாழ்க்கையில் பொன்னான காலமாக இந்த மிதனராசிக்கு வழங்க போகிறார். அதே வருகின்ற குரு பயிற்சியும் மிதனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலிருந்து கடகத்திற்கு சென்று உச்சம் பெற்று தடைப்பட்ட வேலைகளை பட்டதாரி உள்ள ஆசிரியர்களுக்கு பர்மனன்ட் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு அதிக மார்க்கை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளம் வயதில் குழந்தைகளுக்கு கல்வி மந்தமாக இருந்தவர்கள் இப்போ சிறப்பாகவும், மாணவர்கள் ஆசிரியரிடத்தில் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகளும் பரிசுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி பயிற்சியானது வழங்கப் போகிறது. அடுத்து இளம் வயதில் உள்ள மாணவர்கள் வேலைக்கு முயற்சி செய்தால் வேலை எளிமையாகவும் அருமையாகவும் பதவியில் பணி அமர்த்துவார்கள். சிலருக்கு இராணுவம், மிலிட்ரி, கலைத்துறைகள், சினிமா துறையில் உள்ளவர்கள் அனைத்து மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியானது சிறப்பாக உள்ளது. மிதனராசி அன்பர்களே, மிருக ரிஷபம், புனர்பூசம், திருவாதிரையில் அமைந்துள்ள அனைத்து ராசி நட்சத்திரங்கள் உள்ள மிதனராசி அன்பர்கள் பொறுமையாகவும் அருமையாகவும் இந்த சனி பயிற்சியை சிலருக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கில் லாபம் அல்லது தொழிலில் நல்ல லாபம், சிலர் ஜவுளி விஷயத்தில் ஜவுளி கடை வியாபார விருத்தி, இடமாற்றம் அல்லது வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு மிகவும் லாபம் தரக்கூடியதாக அமையும். சிலருக்கு வியாபார விருத்தியும் ஆடை அணிகலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதையும், இளம் வயது பெண்களுக்கு தன்னுடைய வேலையில் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியையும், உடல் நலத்தில் ஏதேனும் மிதனராசி அன்பர்களுக்கு உடல்நல கோளாறு இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது தலைவலி, உடல் சோர்வு, தூக்கமின்மை இவை அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு சனி பயிற்சியானது ஜாலியாகவும் அருமையாகவும் அமையும். கணவரிடத்தில் சிலருக்கு கருத்து வேறுபாடு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்தல், புத்திர பாக்கியம், நீண்ட நாளாக ஆண் புத்திரன் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை அருள்வதும், பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை அருள்வதும், பொதுவாக மிதனராசி அன்பர்களுக்கு 3 குழந்தைகள் வாரிசு வழங்கப் போகிறார். அந்த 3 குழந்தைகளில் 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. இந்த 3 குழந்தைகளும் மிதனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும். குழந்தைகள் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிதனராசி அன்பர்களுக்கு கல்வி செல்வமும் செல்வாக்கும் பெற்று செல்வந்தராகவே வளர்வார்கள் என்பதற்கு ஜோதிடக்கலை அறிவுறுத்துகிறது. இந்த மிதனராசி அன்பர்கள் பச்சை நிற ஆடைகளை உடுத்துவது மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதனராசி அன்பர்கள் தன்னுடைய உற்றார் உறவினரிடத்தில் அன்பு, பாசம், பணிவு, பதவி உயர்வு பொறுமையாகவும் அருமையாகவும் மிதனராசியாரர்களுக்கு அமைய போகிறது. அடுத்தது மிதனராசி அன்பர்கள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும், விரும்பிய இடத்தில் வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பயணங்கள், அதாவது ஜாலியாக சிலர் டூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடைக்கானல், ஏற்காடு குடும்பத்தோடு சென்று சிலருக்கு ஜாலியான உல்லாச பயணங்கள் இந்த மிதனராசிகளுக்கு அமைய போகிறது. குலதெய்வ வழிபாடும் சிறப்பாக அமைய போகிறது.
கணபதி ஹோமம் இதுவரை தன்னுடைய மிதன ராசி அன்பர்கள் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்வது மிகவும் நன்று. வாகனங்களில் செல்லும்போது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும். வருகின்ற வைகாசி மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு மிகவும் அதிகமான செலவுகளை உருவாக்குவார். அந்த செலவுகளை தன்னுடைய வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை வாங்கி கொள்வது மிகவும் நன்று. வாகனங்களை மாற்றி கொள்வது மிகவும் சிறப்பாக அமையும். ஆடைகள் அணிகலங்களை வாங்கி கொள்வது சிறப்பாக அமையும். பெற்றோரிடத்திலும் தன்னுடைய தாய் தந்தையிடத்திலும் முகமலர்ந்து வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து இந்த மிதன ராசிக்கு சனி பயிற்சியானது வழங்குகிறார். குரு பயிற்சியும் மிதன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த சிறப்பாக மிதன ராசியை அமைய சுபம்.